ஒரு பல ஹார்ட் டிஸ்க்கள் வந்து காணாமல் போனதாக போன மாதம் ரிப்போர்ட் செய்யப்பட்டது. ஸோ அங்கே இருக்கிற விஜிலன்ஸில் முதல் கட்டமாக அலுவல் ரீதியாக அவங்கெல்லாம் வந்து விசாரணை செய்துவிட்டு காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டு இதுவரை காவல்துறை அவங்களுடைய விசாரணையை ஒரு சில பேரை செக்யூர் பண்ணியிருக்காங்க. இன்னும் தொடர்ந்து விசாரிச்சுட்டு வராங்க. இன்னும் ஒரு சில பேரை கைது செய்யும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டுருந்தாங்க. ஸோ இதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க, என்ன மாதிரியான இன்டென்ஷனோடு இதெல்லாம் திருடப்பட்டுச்சு, எதனாலன்னு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. விசாரணை நடந்துகிட்டு இருக்கப்ப நான் எது பேசினாலும் அது சரியாக இருக்காது. ஸோ விசாரணை முடிந்த பிறகு கண்டிப்பாக காவல்துறை சார்பாக இது முழுமையான அறிக்கை தெரிவிக்கப்படும். கண்டிப்பாக வந்து ஹெட் ஆஃபீஸில் இருக்கிற அனைத்து டாக்குமெண்ட்ஸையும் நம்ம செக்யூர் பண்ண சொல்லியிருக்கோம். எல்லாமே பாதுகாப்பாக வைக்கிறதுக்கான அனைத்து வேலைகளையும் நம்ம உத்தரவிடப்பட்டுள்ளது. அது இல்லாமல் இதுமான கணினியில் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எல்லா டேட்டாவையும் நம்ம வந்து பேக்கப் எடுக்க சொல்லியிருக்கோம். மற்ற என்னென்ன சென்சிட்டிவ் டேட்டா இருக்கும் அது அனைத்தையும் பேக்கப் எடுக்க சொல்லணும். கடந்த 5 வருடத்தில் இருக்கிற அனைத்து டெண்டர் சம்மந்தப்பட்ட அனைத்து டாக்குமெண்ட்ஸு, என்னென்ன டேட்டா கணினியில் இருக்குது, கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி சம்மந்தமான என்னென்ன டேட்டா இருக்குது, அது இல்லாமல் கோல் பர்ச்சேஸ் சம்மந்தமான என்னென்ன டேட்டா இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பேக்கப் எடுக்கும் வேலைகளே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஒரு சில நாட்கள் அனைத்தையும் வேலிடேட் பண்ணி அனைத்தையும் பேக்கப் எடுக்கிற வேலைகள் இருக்குது. ஸோ மொத்தம் வந்து கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் வந்து கான்ட்ராக்ட் வேலைகள் இருக்காங்க. நிறைய தனியார் நிறுவனங்கள் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் நிறைய தெர்மலில் எல்லா இடத்துலையும் கான்ட்ராக்ட் வேலைகள் எடுத்து செய்துட்டு வராங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட டேட்டா மற்றும் கோல் டெண்டரு, கோல் சம்மந்தமான அனைத்து பர்ச்சேசஸ்ஸு, அது சம்மந்தமான அனைத்து டேட்டா, அது இல்லாமல் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது வந்து சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்டுச்சு. சிபிஐலையும் வழக்கு தொடுத்துட்டாங்க. அது அனைத்தும் ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்டுச்சு. ஸோ நமக்கு நிறைய நடவடிக்கைகளும் ஒரு சில நபர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க கடந்த மாதம். ஸோ அந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பிறகு இது மாதிரியான ஒரு சில வேலைகள் நடந்திருக்குமோ என்ற சந்தேகமும் ஏற்படுது. ஸோ அதனால் அனைத்தையும் காவல்துறை விசாரிச்சுட்டு வராங்க. விசாரணை முடிவில் அவங்க தெரிவிப்பாங்க. பட் என்னென்ன சென்சிட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன சென்சிட்டிவ் டேட்டா இருக்குது, கடந்த 5 ஆண்டுகளில் நிறைய டெண்டர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணப்பட்டிருக்கு. எல்லாமே வந்து இப்போ இதில் சோலாரில் என்னென்ன மாதிரியான லோட் ஃப்ளோ ஸ்டடி பண்ணி என்னென்ன மாதிரியான இதெல்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் இப்போ டெண்டர்லாம் க்ரீனில் சோலாரில் என்னென்ன அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு, யார் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இது சம்மந்தமான அனைத்து டேட்டாவையும் நம்ம வந்து பேக்கப் எடுக்க சொல்லியிருக்கோம். ஸோ அதையும் ரீவேலிடேஷன் பண்ண சொல்லியிருக்கோம். அதை அங்கே இருக்கிற அதிகாரிகள் அனைவரும் சேர்ந்து செஞ்சுட்டு வராங்க. இது விசாரணை முடிந்த பிறகு என்னென்ன மாதிரியான எந்த எண்ணத்தில் இது திருடப்பட்டதுன்னு சொல்லிட்டு காவல்துறை மூலமாக தெரிவிக்கப்படும். இல்லை, அது எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் முக்கியமான டிபார்ட்மெண்ட்டில் இருந்த ஒரு சில ஹார்ட் டிஸ்க் எல்லாமே திருடப்பட்டிருக்கு. விசாரணை நடந்துட்டு இருக்கு. முடிஞ்ச பிறகு நாங்கள் தகவல் இப்போ சொன்னால் அது பொருத்தமாக இருக்காது.